அன்புள்ள நண்பர்களே, எங்கள் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். உங்கள் சொந்த மொழியில் கதைகளை உங்களுக்கு வழங்குகிறோம் என்று உலக புகழ்பெற்ற நாவலான சார்ல்ஸ் டிக்கன்ஸ் எழுதிய ஆலிவர் ட்விஸ்ட் என்ற படைப்பின் முதல் 2 அத்தியாயங்களை நாம் வழங்குகிறோம். இந்த வாசிப்பு தானியங்கி குரல் வாசிப்பு முறையின் மூலம் செய்யப்பட்டுள்ளது. இது உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவுசெய்து உங்கள் கருத்துக்களை பதிவு செய்து எங்கள் சேனலை ஆதரிக்குங்கள். நிதி உதவியும் வரவேற்கப்படுகிறது. அதன் விவரங்கள் அடுத்த வீடியோக்களில் வழங்கப்படும். அத்தியாயம் 1. ஆலிவர் ட்விஸ்ட் பிறந்த இடமும் அவர் பிறப்பின் போது நிலவிய சூழலும். ஒரு குறிப்பிட்ட ஊரில் பல காரணங்களுக்காக பெயர் குறிப்பிட விரும்பாத ஓரிடத்தில் ஏழைகளுக்கான ஒரு காப்பகம் இருந்தது. அங்குதான் ஆலிவர் ட்விஸ்ட் பிறந்தார். அவர் பிறந்த தேதியைப் பற்றி இப்போது கவலைப்படத் தேவையில்லை, ஏனெனில் அது கதையின் இந்த பகுதிக்கு முக்கியமல்ல. அவர் பிறந்த பிறகு அவர் உயிர் பிழைப்பாரா என்பது பெரும் சந்தேகமாக இருந்தது. ஒருவேளை அவர் இறந்திருந்தால் இந்த வாழ்க்கை வரலாறு மிகச் சுருக்கமாக முடிந்திருக்கும். ஆனால் அவர் பிழைத்தார். ஏழை காப்பகத்தில் பிறப்பது ஒருவருக்கு சிறந்த விஷயமாக இருக்காது. ஆனால் ஆலிவருக்கு அதுவே நன்மையாக அமைந்தது. அவர் சுவாசிக்க மிகவும் சிரமப்பட்டார். அவரைச் சுற்றி அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களோ கவலையுள்ள உறவினர்களோ இருந்திருந்தால் ஒருவேளை அவர் பிழைத்திருக்க மாட்டார். ஆனால் அங்கு ஒரு குடிகார கிழவியும் ஒரு சாதாரண மருத்துவரும் மட்டுமே இருந்தனர். ஆலிவர் இயற்கையோடு போராடி இறுதியில் சத்தமாக அழுதுதான் பிறந்துவிட்டதை உலகுக்கு அறிவித்தார். ஆலிவர் அழுத சத்தம் கேட்டு அங்கிருந்த இரும்புக் கட்டிலில் படுத்திருந்த ஒரு இளம்பெண் மெதுவாக கண் விழித்தார். என் குழந்தையைப் பார்த்துவிட்டு நான் இறந்துவிட வேண்டும் என்று அவர் பலவீனமான குரலில் கூறினார். மருத்துவர் அவரிடம் இப்போதே இறப்பைப் பற்றிப் பேசாதீர்கள் என்றார். அங்கிருந்த செவிலியர் தான் குடித்துக் கொண்டிருந்த பாட்டிலை மறைத்துவிட்டு, ஆமாம், எனக்கு 13 குழந்தைகள் பிறந்து அதில் 2 பேர் மட்டுமே உயிருடன் இருக்கிறார்கள். அனுபவத்தால் சொல்கிறேன், இப்படி பேசாதீர்கள் என்று ஆறுதல் கூறினார். ஆனால் அந்த தாய் தன் கைகளை நீட்டி குழந்தையை வாங்கினார். அதன் நெற்றியில் முத்தமிட்டு ஒருமுறை முற்றும் பார்த்துவிட்டு அப்படியே பின்னால் சாய்ந்து உயிர் துறந்தார். அவர்கள் எவ்வளவோ முயன்றும் அவரை பிழைக்க வைக்க முடியவில்லை. எல்லாம் முடிந்துவிட்டது என்றார் மருத்துவர். செவிலியரும் வருத்தப்பட்டார். மருத்துவர் கிளம்பும்போது, குழந்தை அழுதால் கஞ்சி கொடுங்கள் என்று கூறிவிட்டு அந்த பெண் எங்கிருந்து வந்தார் என்று கேட்டார். அவர் நேற்று இரவு தெருவில் மயங்கிக் கிடந்தார். நீண்ட தூரம் நடந்திருக்க வேண்டும். அவர் காலணிகள் தேய்ந்து போயிருந்தன. அவர் யார், எங்கிருந்து வந்தார் என்று யாருக்கும் தெரியாது என்றார் செவிலியர். மருத்துவர் அந்த பெண்ணின் கையை பார்த்து, திருமண மோதிரம் இல்லை, பழைய கதைதான் என்று கூறிவிட்டுச் சென்றார். செவிலியர் மீண்டும் மதுவை குடித்துவிட்டு குழந்தைக்கு உடை அணிவிக்கத் தொடங்கினார். உடைகள் ஒரு மனிதனின் நிலையை எப்படி மாற்றும் என்பதற்கு சிறுவன் ஆலிவர் ட்விஸ்ட் ஒரு சிறந்த உதாரணம். அதுவரை அவர் போர்த்தியிருந்த போர்வையில் அவர் ஒரு செல்வந்தரின் பிள்ளையா அல்லது ஏழையின் பிள்ளையா என்று யாராலும் சொல்ல முடியாது. ஆனால் இப்போது அவர் அணிந்திருக்கும் பழைய மஞ்சள் நிறத்துணிகள் அவரை ஒரு அனாதை என்று அடையாளம் காட்டுகின்றன. அவர் இனி ஒரு ஏழை சிறுவன், உலகத்தால் வெறுக்கப்படுபவர், யாராலும் இரக்கப்படாதவர். ஆலிவர் சத்தமாக அழுதார். தான் ஒரு அனாதை என்பதும் இரக்கமற்ற அதிகாரிகளின் கையில் சிக்கியிருப்பதும் அவருக்குத் தெரிந்திருந்தால் அவர் இன்னும் சத்தமாக அழுதிருப்பார். அத்தியாயம் 2. ஆலிவர் ட்விஸ்டின் வளர்ச்சி, கல்வி மற்றும் தங்குமிடம் பற்றி. அடுத்த 8 அல்லது 10 மாதங்களுக்கு ஆலிவர் ட்விஸ்ட் ஏமாற்றத்திலேயே வளர்ந்தார். அவர் ஒரு அனாதை என்பதால் அவரை பராமரிக்க ஒரு கிளை இல்லத்திற்கு அனுப்ப அதிகாரிகள் முடிவு செய்தனர். அந்த இல்லம் 3 மைல் தொலைவில் இருந்தது. அங்கே திருமதி மேன் என்ற முதியவர் 20 முதல் 30 குழந்தைகளை பராமரித்து வந்தார். அரசாங்கம் ஒவ்வொரு குழந்தைக்கும் வாரத்திற்கு ஒரு சிறிய தொகையை வழங்கியது. ஆனால் திருமதி மேன் அந்த பணத்தில் பெரும் பகுதியை தனக்கே வைத்துக்கொண்டு குழந்தைகளுக்கு மிக குறைந்த உணவையே கொடுத்தார். இதனால் பல குழந்தைகள் பசியாலும் குளிராலும் அல்லது கவனக்குறைவாலும் உயிரிழந்தனர். எப்போதாவது அதிகாரிகள் ஆய்வு செய்ய வரும்போது அதற்கு முந்தைய நாளே தகவல் சொல்லப்படும். அதனால் குழந்தைகள் சுத்தமாக இருப்பது போல காட்டப்பட்டது. அதிகாரிகளும் எல்லாம் சரியாக இருப்பதாக நம்பிச் சென்றனர். ஆலிவர் ட்விஸ்டிற்கு 9 வயது ஆனபோது அவர் மிகவும் மெலிந்து சிறியவராக காணப்பட்டார். ஆனால் அவரிடம் ஒரு மன உறுதி இருந்தது. ஒருநாள் பசியாக இருக்கிறது என்று கேட்டதற்காக ஆலிவரும் மற்ற 2 சிறுவர்களும் நிலக்கரி அறையில் அடைக்கப்பட்டனர். அப்போது திரு பம்பிள் என்ற அதிகாரி அந்த இல்லத்தின் வாசலுக்கு வந்தார்.
திருமதி மேன் ஜன்னல் வழியாக பார்த்துவிட்டு, கடவுளே, திரு பம்பிள் ஐயா, நீங்களா என்று மகிழ்ச்சியாக கத்தினார். பிறகு மெதுவாக சூசன் ஆலிவரையும் அந்த 2 சிறுவர்களையும் உடனே மேலே கூட்டிச் சென்று குளிப்பாட்டு என்று கட்டளையிட்டார். மீண்டும் சத்தமாக, ஐயா, உங்களைப் பார்த்ததில் எனக்கு எவ்வளவு மகிழ்ச்சி தெரியுமா என்றார். திரு பம்பிள் ஒரு குண்டான மற்றும் கோபக்கார மனிதர். அவர் திருமதி மேனின் வரவேற்பை பொருட்படுத்தாமல் வாசலில் இருந்த சிறிய கதவை பலமாக உதைத்தார். திருமதி மேன் வெளியே ஓடி வந்து, ஐயா, குழந்தைகளுக்காக பாதுகாப்பிற்கு உள்ளே போட்டியிருந்தேன், அதை மறந்துவிட்டேன். தயவுசெய்து உள்ளே வாருங்கள் பம்பிள் ஐயா என்று பணிவாக கூறினார். திருமதி மேன் எவ்வளவு மரியாதையாக பேசினாலும் திரு பம்பிளின் கோபம் குறையவில்லை. திருமதி மேன் அவர்களே, அரசு அதிகாரிகள் உங்கள் வாசலில் காத்திருப்பது முறையா என்று பம்பிள் ஐயா தன் கைத்தடியை ஊன்றி கோபமாகக் கேட்டார். நாங்கள் அனாதை குழந்தைகளின் அரசு பணிக்காக வந்திருக்கிறோம். நீங்கள் ஒரு அரசு ஊழியர் என்பதை மறந்துவிடாதீர்கள். ஐயா பம்பிள், உங்களை மிகவும் விரும்பும் குழந்தைகளிடம் நீங்கள் வருவதைப் பற்றித்தான் சொல்லிக் கொண்டிருந்தேன் என்று திருமதி மேன் மிகவும் பணிவுடன் பதிலளித்தார். பம்பிள் ஐயாவுக்கு தன் பேச்சாற்றல் மீதும் அதிகாரத்தின் மீதும் மிகுந்த பெருமை உண்டு. அவர் தன் பெருமையை நிலைநாட்டிய திருப்தியில் சற்று அமைதியானார். சரி சரி திருமதி மேன், நீங்கள் சொல்வது உண்மையாக இருக்கலாம். உள்ளே வழிவிடுங்கள், நான் ஒரு முக்கியமான விஷயமாக வந்திருக்கிறேன் என்று அமைதியான குரலில் கூறினார். திருமதி மேன் அவரை ஒரு சிறிய அறைக்கு அழைத்துச் சென்று அமரச் சொன்னார். அவருடைய தொப்பியையும் கைத்தடியையும் மேசை மீது வைத்தார். பம்பிள் ஐயா தன் நெற்றி வியர்வையை துடைத்துக் கொண்டு தன் தொப்பியை பெருமையுடன் பார்த்து புன்னகைத்தார். அதிகாரிகளும் மனிதர்கள்தானே, அதனால் பம்பிள் ஐயாவும் புன்னகைத்தார். நான் சொல்வதை தவறாக நினைக்காதீர்கள் என்று திருமதி மேன் இனிமையாகக் கூறினார். நீங்கள் நீண்ட தூரம் நடந்து வந்திருக்கிறீர்கள். ஏதாவது குடிக்கிறீர்களா? வேண்டாம், ஒரு சொட்டு கூட வேண்டாம் என்று பம்பிள் ஐயா கையை அசைத்து கம்பீரமாக மறுத்தார். அவருடைய மறுப்பில் இருந்த தயக்கத்தை கவனித்து திருமதி மேன், கொஞ்சம் குடியுங்கள் ஐயா, சர்க்கரையும் குளிர்ந்த நீரும் கலந்து தருகிறேன் என்று வற்புறுத்தினார். பம்பிள் ஐயா லேசாக இருமினார். கொஞ்சம் மட்டும் எடுத்துக் கொள்ளுங்கள் என்று திருமதி மேன் மீண்டும் வற்புறுத்தினார். அது என்ன பானம் என்று அவர் விசாரித்தார். குழந்தைகளுக்கு உடல்நிலை சரியில்லாத போது டாபி மருந்துடன் கலந்து கொடுக்க இதை வீட்டில் வைத்திருப்பேன். உண்மையைச் சொன்னால் இது ஜின் மதுபானம் என்று கூறி திருமதி மேன் ஒரு பாட்டிலை எடுத்தார். குழந்தைகளுக்கு எதையா கொடுக்கிறீர்கள் என்று கேட்டவாறே பம்பிள் ஐயா அவர் மது கலக்கும் முறையை ஆர்வத்துடன் பார்த்தார். அவர்கள் ஆசிர்வதிக்கப்படட்டும், அது விலை உயர்ந்ததாக இருந்தாலும் நான் அதைச் செய்வேன் என்று அந்த செவிலித்தாய் பதிலளித்தார். ஐயா, அவர்கள் என் கண் முன்னே துயரப்படுவதை என்னால் பார்க்க முடியாது, உங்களுக்குத் தெரியுமல்லவா? இல்லை என்றார் திரு பம்பிள் பாராட்டுவது போல, உங்களால் முடியாது. நீங்கள் ஒரு இரக்கமுள்ள பெண்மணி திருமதி மேன். இங்கே அவர் கண்ணாடியை கீழே வைத்தார். திருமதி மேன், நான் இதை வாரியத்திடம் சொல்ல ஒரு நல்ல வாய்ப்பை பயன்படுத்துவேன். அவர் அதை தன் பக்கம் இழுத்தார். நீங்கள் ஒரு தாயைப் போல உணர்கிறீர்கள் திருமதி மேன். அவர் ஜின் கலந்த நீரை மெதுவாக கலக்கினார். நான் உங்கள் ஆரோக்கியத்திற்காக மகிழ்ச்சியுடன் இதை குடிக்கிறேன் என்று கூறி அதில் பாதியே ஒரே மூச்சில் குடித்தார். இப்போது வேலையைப் பற்றி பேசுவோம் என்று தனது தோல் பையை எடுத்தபடி கூறினார் அந்த அதிகாரி. ஆலிவர் ட்விஸ் என்று பெயரிடப்பட்ட அந்த சிறுவனுக்கு இன்று 9 வயதாகிறது. கடவுள் அவனைக் காக்கட்டும் என்று திருமதி மேன் தனது முந்தானையால் இடது கண்ணை துடைத்துக் கொண்டு இடைமறித்தார். 10 பவுண்டு வெகுமதி அறிவித்தும் பின்னர் அது 20 பவுண்டாக உயர்த்தப்பட்டும் இந்த ஊர் நிர்வாகம் எடுத்த பெரும் முயற்சிகளுக்குப் பிறகும் அவரது தந்தை யார் அல்லது அவரது தாயின் பின்னணி என்ன என்பதை எங்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை என்றார் பம்பிள். திருமதி மேன் ஆச்சரியத்துடன் கைகளை உயர்த்தினார். ஆனால் சிறிது நேர சிந்தனைக்குப் பிறகு, அப்படியானால் அவனுக்கு எப்படி இந்த பெயர் வந்தது என்று கேட்டார். அந்த அதிகாரி மிகுந்த பெருமையுடன் நிமிர்ந்து அமர்ந்து, நான்தான் அந்த பெயரை உருவாக்கினேன் என்றார். நீங்களா திரு பம்பிள்? ஆமாம் திருமதி மேன். நாங்கள் அனாதை குழந்தைகளுக்கு அகரவரிசைப்படி பெயரிடுகிறோம். கடைசியாக எஸ் எழுத்தில் சுவபில் என்று பெயரிட்டேன். இவன் டி கிறிஸ் என்று பெயரிட்டேன். அடுத்தவனுக்கு அன்வின், அதற்கு அடுத்தவனுக்கு வில்கின்ஸ் என்று வரும். என்னிடம் இசைட்டர் வரை பெயர்கள் தயாராக உள்ளன என்றார். நீங்கள் ஒரு பெரிய அறிஞராக இருக்கிறீர்கள் ஐயா என்றார் திருமதி மேன்.
இருக்கலாம் என்று அந்த புகழ்ச்சியை ஏற்றுக்கொண்ட பம்பிள் மீதமிருந்த பாகத்தை குடித்துவிட்டு ஆலிவருக்கு இப்போது வயது அதிகமாகிவிட்டதால் அவனை மீண்டும் காப்பகத்திற்கே அழைத்துச் செல்ல வாரியம் முடிவு செய்துள்ளது. நானே அவனை அழைத்துச் செல்ல வந்துள்ளேன். அவனை உடனே என்னிடம் காட்டுங்கள் என்றார். திருமதி மேன் அவனை அழைத்து வரச் சென்றார். ஆலிவரின் முகத்திலும் கையிலும் இருந்த அழுக்குகள் ஓரளவுக்கு தேய்த்து கழுவப்பட்ட பிறகு அவர் அவனை அறைக்குள் அழைத்து வந்தார். ஐயாவுக்கு வணக்கம் சொல் ஆலிவர் என்றார் திருமதி மெயின். ஆலிவர் அங்கிருந்த அதிகாரிக்கும் மேஜை மேல் இருந்த தொப்பிக்கும் சேர்த்து ஒரு வணக்கம் வைத்தான். நீ என்னுடன் வருகிறாயா ஆலிவர் என்று கம்பீரமான குரலில் கேட்டார் திரு பம்பிள். ஆலிவர் சம்மதிக்க நினைத்தபோது அதிகாரியின் நாற்காலிக்கு பின்னால் நின்று திருமதி மேன் தன் முஷ்டியை உயர்த்தி மிரட்டுவதைக் கண்டான். அந்த அடி அவனுக்கு பழகிப் போயிருந்ததால் உடனே அவர் சொல்ல வருவதைப் புரிந்து கொண்டான். அவரும் என்னுடன் வருவாரா என்று கேட்டான் ஏழை ஆலிவர். இல்லை, அவர் வர முடியாது. ஆனால் அவ்வப்போது உன்னை பார்க்க வருவார் என்றார் திரு பம்பிள். இது ஆலிவருக்கு பெரிய ஆறுதலாக இல்லை. ஆனாலும் அங்கிருந்து செல்வதில் வருத்தம் இருப்பது போல அவன் நடித்தான். பசியும் அண்மைக்கால கொடுமைகளும் அவனுக்கு எளிதாக கண்ணீரை வரவழைத்தன. அவன் அழுவதைப் பார்த்த திருமதி மேன் அவனைக் கட்டிப்பிடித்து ஒரு துண்டு ரொட்டியைக் கொடுத்தார். அந்த பழைய வீட்டை விட்டு வெளியேறும்போது ஆலிவர் கதறி அழுதான். அங்கு அவனுக்கு அன்பான சொற்கள் கிடைத்ததில்லை என்றாலும் அங்கிருந்த மற்ற சிறுவர்களே அவரது ஒரே நண்பர்களாக இருந்தனர். இந்த உலகத்தில் தான் தனித்து விடப்பட்டதை அவன் முதல் முறையாக உணர்ந்தான். திரு பம்பிள் வேகமாக நடக்க ஆலிவர் அவரது சட்டையை பிடித்துக் கொண்டு ஓடினான். ஒவ்வொரு கால் மைலுக்கும் இன்னும் எவ்வளவு தூரம் என்று அவன் கேட்டதற்கு பம்பிள் எரிச்சலுடன் பதிலளித்தார். ஜின் கொடுத்து உற்சாகம் இப்போது அவரிடம் மறைந்துவிட்டது. காப்பகத்திற்குள் நுழைந்த சிறிது நேரத்திலேயே ஆலிவரை ஒரு வயதான பெண்ணிடம் ஒப்படைத்துவிட்டு சென்ற பம்பிள் மீண்டும் வந்தார். இன்று வாரிய கூட்டம் நடக்கிறது, நீ உடனே அவர்கள் முன்னால் ஆஜராக வேண்டும் என்று கூறினார். வாரியம் பாத் என்றால் என்னவென்று தெரியாத ஆலிவர் குழப்பமடைந்தான். திரு பம்பிள் அவனை ஒரு பெரிய அறைக்குள் அழைத்துச் சென்றார். அங்கு ஒரு மேஜையைச் சுற்றி 8-10 குண்டான மனிதர்கள் அமர்ந்திருந்தனர். நடுவில் ஒரு பெரிய நாற்காலியில் சிவந்த முகத்துடன் ஒரு அதிகாரி அமர்ந்திருந்தார். வாரியத்திற்கு வணக்கம் சொல் என்றார் பம்பிள். ஆலிவர் தன் கண்ணீரைத் துடைத்துக் கொண்டு அங்கிருந்த மேஜையை பாத் நோக்கி தலைவணங்கினான். உன் பெயர் என்ன சிறுவனே என்று அந்த அதிகாரி கேட்டார். ஆலிவர் அங்கே இருந்த பல பெரிய மனிதர்களைப் பார்த்து பயந்து நடுங்கினார். அதிகாரி அவரை பின்னால் தட்டியதால் அவர் அழத் தொடங்கினார். பயத்தினால் அவர் மெதுவாகவும் தயக்கத்துடனும் பதிலளித்தார். இதை பார்த்து வெள்ளை மேலங்கி அணிந்து ஒரு பெரியவர் ஆலிவரை ஒரு முட்டாள் என்று திட்டினார். சிறுவனே என்று உயர்ந்த நாற்காலியில் இருந்த பெரியவர் சொன்னார், நான் சொல்வதைக் கவனி. நீ ஒரு அனாதை என்று உனக்குத் தெரியுமல்லவா? அப்படின்னா என்னங்க ஐயா என்று ஏழை ஆலிவர் கேட்டார். இந்தப் பையன் ஒரு முட்டாள் என்று எனக்கு அப்பவே தெரியும் என்றார் வெள்ளை மேலங்கி அணிந்தவர். அமைதியாக இருங்கள் என்றார் முதலில் பேசியவர். உனக்கு அப்பா அம்மா இல்லை என்பதும் நீ அரசாங்க காப்பகத்தில் வளர்ந்தாய் என்பதும் உனக்குத் தெரியும்தானே? ஆமாம் ஐயா என்று ஆலிவர் அழுது கொண்டே சொன்னார். நீ ஏன் அழுகிறாய் என்று வெள்ளை மேலங்கி அணிந்தவர் கேட்டார். ஒரு சிறுவன் அழுவதில் இவர்களுக்கு என்ன ஆச்சரியமோ? நீ தினமும் இரவு கடவுளை வேண்டுகிறாயா? உனக்கு உணவளித்து காப்பாற்றுபவர்களுக்காக ஒரு நல்ல கிறித்தவனைப் போல வேண்டிக்கொள் என்றார் மற்றொருவர். சரி ஐயா என்று ஆலிவர் திக்கித் திணறினார். உண்மையில் அவருக்கு யாரும் இதைச் சொல்லிக் கொடுக்காததால் அவர் யாருக்காகவும் வேண்டிக் கொண்டதில்லை. நீ இங்கே கல்வி கற்கவும் ஒரு தொழில் பழகவும் வந்திருக்கிறாய் என்றார் சிவப்பு முகமுடைய பெரியவர். அதனால் நாளை காலை 6 மணி முதல் நீ பழைய கயிறுகளை பிரிக்கும் வேலையைத் தொடங்க வேண்டும் என்றார் வெள்ளை வேலங்கி அணிந்தவர். அதிகாரி சொன்னபடி ஆலிவர் அவர்களை வணங்கிவிட்டு ஒரு பெரிய அறைக்கு அழைத்துச் செல்லப்பட்டார். அங்கே ஒரு கடினமான படுக்கையில் அழுது கொண்டே உறங்கினார். ஏழைகளைத் தூங்க அனுமதிப்பதே இங்கிலாந்து சட்டத்தின் பெரிய கருணை. பாவம் ஆலிவர். அவர் எதைப் பற்றியும் கவலைப்படாமல் தூங்கும்போது அந்த குழுவினர் எடுத்து ஒரு முடிவு அவருடைய எதிர்காலத்தையே மாற்றப் போகிறது என்பது அவருக்குத் தெரியாது. ஆனால் அவர்கள் அந்த முடிவை எடுத்துவிட்டார்கள். இந்த வாரியத்தின் உறுப்பினர்கள் தங்களை மிகவும் புத்திசாலிகளாக கருதினார்கள். ஏழைகள் இல்லத்தில் இருப்பவர்கள் அங்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பதாக அவர்கள் தவறாக நினைத்தார்கள்.
எனவே அங்கு வருபவர்களுக்கு மிக குறைந்த அளவு உணவை வழங்கி அவர்களை மெதுவாக பட்டினி போட முடிவு செய்தார்கள். தினமும் 3 வேளை மெல்லிய கஞ்சி, வாரத்திற்கு 2 முறை ஒரு வெங்காயம், ஞாயிற்றுக்கிழமைகளில் அரை ரொட்டி என உணவை குறைத்தார்கள். கணவன் மனைவியை பிரித்து வைத்தார்கள். இந்த திட்டத்தைக் கண்டு மக்கள் பயந்தார்கள். ஆலிவர் ட்விஸ்ட் அங்கு வந்து 6 மாதங்கள் ஆகின. மக்கள் அனைவரும் மிகவும் மெலிந்து போனார்கள். அவர்களின் உடைகள் உடலில் ஒட்டாமல் தொளதொளவென்று இருந்தன. பலர் பசியால் இயந்தாலும் வாரிய உறுப்பினர்கள் தங்கள் திட்டம் வெற்றி பெற்றதாக எண்ணி மகிழ்ந்தார்கள். சிறுவர்கள் ஒரு பெரிய கல் மண்டபத்தில் உணவு உண்டார்கள். சமையல் மாஸ்டர் ஒரு பெரிய பாத்திரத்தில் இருந்து ஆலிவர் போன்ற சிறுவர்களுக்கு ஒரு கிண்ணம் கஞ்சி மட்டும் வழங்கினார். பசியால் வாடிய சிறுவர்கள் தங்கள் கிண்ணங்களை நக்கித் துடைப்பார்கள். ஒரு உயரமான சிறுவன் தனக்கு இன்னும் உணவு கிடைக்காவிட்டால் பக்கத்தில் தூங்கும் சிறுவனையே சாப்பிட்டு விடுவேன் என்று பயமுறுத்தினான். இதனால் பயந்த சிறுவர்கள் யாராவது ஒருவர் மாஸ்டரிடம் சென்று கூடுதல் உணவு கேட்க வேண்டும் என்று சீட்டு போட்டு பார்த்தார்கள். அதில் ஆலிவர் ட்விஸ்ட் தேர்ந்தெடுக்கப்பட்டார். அன்று மாலை கஞ்சி வழங்கப்பட்ட பிறகு நண்பர்கள் ஆலிவரை தூண்டினார்கள். பசியால் வேறு வழியில்லாத ஆலிவர் கையில் கிண்ணத்துடன் மாஸ்டரிடம் சென்றார். ஐயா, தயவு செய்து எனக்கு இன்னும் கொஞ்சம் கஞ்சி வேண்டும் என்றார் ஆலிவர். மாஸ்டர் அதிர்ச்சியில் உறைந்து போனார். அவர் முகம் வெளுத்துப் போனது. என்ன என்று மெல்லிய குரலில் கேட்டார். ஐயா, தயவு செய்து எனக்கு இன்னும் கொஞ்சம் வேண்டும் என்று ஆலிவர் மீண்டும் கேட்டார். மாஸ்டர் ஆலிவரை பிடித்துக் கொண்டு திரு பம்பிளை சத்தமாக அழைத்தார். திவ பம்பிள் ஓடிச் சென்று வாரிய உறுப்பினரிடம் திரு லிங்கின்ஸ், ஆலிவர் ட்விஸ்ட் இன்னும் கூடுதல் உணவு கேட்டான் என்று மூச்சரைக்கச் சொன்னார். அனைவரும் அதிர்ச்சியடைந்தார்கள். சாப்பிட்ட பிறகும் அவன் கூடுதல் உணவு கேட்டானா என்று திரு லிம்பின்ஸ் கேட்டார். ஆமாம் ஐயா என்றார் பம்பி. அந்தப் பையன் கண்டிப்பாக தூக்கிலிடப்படுவான் என்று அங்கிருந்த ஒருவர் சொன்னார். ஆலிவர் உடனடியாக ஒரு அறையில் அடைக்கப்பட்டார். அடுத்த நாள் காலை ஆலிவரை தத்தெடுத்து வேலைக்கு அமர்த்திக் கொள்பவர்களுக்கு 5 பவுண்டுகள் வெகுமதி அளிக்கப்படும் என்று வாசலில் விளம்பரம் ஒட்டப்பட்டது. மறுநாள் காலை வெள்ளை இடுப்பு அங்கி அணிந்த அந்த பெரியவர் வாசலைத் தட்டி அங்கிருந்த அறிவிப்பைப் படித்தார். என் வாழ்க்கையில் எதிலுமே இவ்வளவு உறுதியாக இருந்ததில்லை. இந்தப் பையன் கண்டிப்பாக தூக்கிலிடப்படுவான் என்று அவர் கூறினார். அந்த பெரியவர் சொன்னது சரியாக இருக்குமா என்பதை நான் கதையின் முடிவில் சொல்லப் போகிறேன். ஆலிவர் ட்விஸ்டின் வாழ்க்கை அப்படி ஒரு கொடூரமான முடிவை சந்தித்ததா என்பதை இப்போதே சொல்லிவிட்டால் இந்தக் கதையின் சுவாரஸ்யம் குறைந்துவிடும். இது உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறோம். எதிர்காலத்தில் ஷெர்லக் ஹோம்ஸ் உள்ளிட்ட பல பிரபலமான கதைகளை தமிழில் வழங்க திட்டமிட்டுள்ளோம். அடுத்ததாக நீங்கள் எந்த கதையை கேட்க விரும்புகிறீர்கள் என்பதை தயவுசெய்து கருத்தாக பதிவு செய்யுங்கள்.